ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் மலையாள படமான த்ரில்லர் மிஸ்ட்ரி அட்வென்ச்சர் படமான இக்கோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது திஞ்சித் அயாதன். இந்த படத்துக்கு கதை எழுதுனது யாருன்னா பாகுல் ரமேஷ். இவர் தான் வந்து 2024 கிஷ்கிந்த காண்டம் படத்தை இவர் தான் வந்து எழுதினாரு. இவர் தான் வந்து சினிமோட்டோகிராஃபியும் பண்ணார். இந்த படத்துக்கும் இவரே ரைட்டர், இவரே சினிமோட்டோகிராஃபி. அதே கிஷ்கிந்த காண்டம் படத்தை இயக்குனர் திஞ்சித் அயாதன் தான் இந்த இக்கோ படத்தை இயக்கியிருக்காரு. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து நிறையாவே இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே காட்டாக்குன்னு அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ் மேலே ஒரே ஒரு ஒத்த வீடு, அந்த ஒத்த வீட்டில் ஒரு கிழவி வந்து வசிச்சிட்டு இருக்கு. அந்த கிழவியை நோக்கி நிறைய பேர் போறாங்க. எதுக்கு போறாங்க அப்படின்னா, அந்த கிழவியோட புருஷன் குறியச்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து தேடி போறாங்க. அந்த குறியச்சன் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தேடப்படும் குற்றவாளியா கேரளா ஸ்டேட்ல அறிவிச்சு தேடிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பக்கம் கர்நாடகா போலீஸும் தேடுது, ஆர்மியும் தேடுது. இந்த பக்கம் வந்து 2, 3 போலீஸ் வந்து மப்டியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த குறியச்சன் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து பயங்கரமா தேடுறாங்க. அவர் என்னதான் அவரோட பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து வேர்ல்டு வார் 2ல அதாவது குறியச்சனான சரோபோ வினித் அவர் தான் மோகன் போத்தன். அவரும் 2 பேரும் மலேசியா போய் அங்கே வந்து சில வார் டைமில் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நடந்த சம்பவத்தினால அங்கே ஒரு பொண்ணு வந்து தன்னோட புருஷனை இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த வாரில் வந்து ஏற்படுது. அந்த மலேசியா பொண்ணை வந்து குறியச்சனான சரோப் வந்து கூட்டிக்கிட்டு கேரளா வந்துடுறாரு. இதுதான் அது அவரோட பாஸ்ட் வந்து இப்படி தான் காட்டுறாங்க. மற்றபடி அவர் கொலை பண்ணதாவோ எதுவுமே வந்து காட்டல. எதுக்கு இந்த போலீஸ் தேடப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதுக்குமே வந்து தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. ஆனாலும் ஒரு திரைக்கதை நகர்வுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை, ஒரு சின்ன ஒரு கதையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேரளா ஜனங்கிட்ட தான் நம்ம வந்து கற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு சின்ன கதையை வச்சுக்கிட்டு ஒரு சினிமோட்டோகிராஃபி, அந்த ஒரு நேச்சர் அட்மாஸ்பியரை பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படத்தை கொடுக்க முடியும்னா இந்த டீம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டீம் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்ல போனோம்னா இதில் வந்து சந்தீப் பிரதீப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து, அதாவது அந்த பாட்டியோட கேர்டேக்கராக ஒருத்தர் வராரு. அந்த பையனோட நடிப்பு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கடைசியாக வந்து அந்த சந்தீப் பிரதீப் யார் அப்படிங்கிற ரிவீல் பண்ணுற விதமும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா, அதுக்கப்புறம் ஒரு சிக்கலான ஒரு கதைகள், எத்தனையோ கேரக்டர்கள் வருது. அத்தனை கேரக்டருக்குமே ஒவ்வொரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அந்த கேரக்டரை வந்து அப்பப்போ ரிவீல் பண்ண விதம் வந்து சூப்பராக, அதாவது ரொம்பவுமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இது நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த படத்தோட கதை வந்து ஆரம்பத்திலே ஒட்டாமல் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம வந்து இவங்க அதுக்கு தான் வராங்க, அவங்க இதுக்கு தான் வராங்க, இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து நீங்கள் மைண்டில் வந்து பதிய வச்சுக்கிட்டாதான் இந்த படமே உங்களுக்கு புரியும். நானே இதை வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் வந்து பிளாட்டை படித்து பார்த்தா இந்த படத்தோட ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறது எப்படி, இந்த கேரக்டர் யாருன்னே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்ல படம். மேலோட்டமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு புரியாது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் மெயினாக நடிச்சிருக்கிறது யாருன்னா ஒரு 5-6 நாய்கள் நடிச்சிருக்குது. அந்த நாய்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு கிராஃபிக்ஸுமே இல்லாமல் அந்த நாய்களை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது யாரையுமே அந்த மலேசியா ஒரு பாட்டி ஒன்று இருக்கும். அந்த பாட்டிக்கிட்ட அந்த நாய் வந்து அண்டவே விடாது. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாராலையும் வெளியவே வர முடியாது அப்படிங்கிறது. இதில் வந்து அந்த நாய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி குரூப் மாதிரி அந்த நாய்கள் வந்து ஒரு 5-6 நாய்கள் செயல்படும். அந்த நாய்களை அதாவது கேமராவில் கொண்டு வந்த விதம் வந்து ரொம்பவுமே பாகுல் ரமேஷ் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால் சூப்பராக இந்த இந்த நாய்கள் சீன், எஸ்பெஷலாக அந்த மலேசியாவில் ஒரு சீன் வரும், அப்புறமேட்டு கேரளாவில் ஒரு சீன் வரும். கடைசியாக வந்து எப்படி வந்து அந்த நாய்கள் வந்து அந்த கிழவியை வந்து கரெக்டாக காப்பாற்றுது அப்படிங்கிற ஒரு சீன் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராகவுமே பொருந்தி இருந்துச்சு இந்த படத்துக்கு. இவங்க கிட்ட வந்து நம்ம ஆளுங்க நிறைய கற்றுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெயினான ஒரு ஸ்டார் நட்சத்திர நடிகர்கள் யாருமே இல்லாமல் தன்னோட கதையை மட்டுமே நம்பி ஒரு குரூப் வந்து இருக்கிறாங்கன்னா அது மலையாள சினிமா ஜனங்க தான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட படங்கள் வந்து இப்போ வரக்கூடிய எல்லா படங்களுமே வந்து, அதாவது கதைகளுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த நடிகரை போட்டால் ஓடும், அந்த நடிகரை போட்டால் ஓடும்ன்ட்டு கேமியோவில் வந்து நிறைய பேரை புகுத்தி, அதாவது கமர்ஷியலாக வந்து கொடுக்காம
கதையை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுத்து வெற்றி பெறது வந்து இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம ஆளுங்க வந்து இவங்களை பார்த்து கற்றுக்கணும். இந்த மாதிரி வந்து உட்காந்து நீங்களாம் எழுதுனா தான் நம்ம ஒரு தமிழ் சினிமா வளரும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் எப்படி இருக்குன்னா, நல்லா கூர்ந்து கவனித்து, அதாவது ஒவ்வொரு கேரக்டருமே மனசில் பதிய வச்சிங்கன்னா தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் புரியாது. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மோசமான சீன்கள்லாம் எதுவுமே இல்லை. தாராளமாக இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இங்கிலீஷ் டப்பிங்கில் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது, மலையாளத்தில் தான் ஆடியோ இருக்குது. அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் இதை பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின் கொடுக்கும். அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அந்த அட்மாஸ்பியர் தான். அந்த படத்தோட அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கே உங்களை வந்து ஒரு மலை மேலே கூட்டிக்கிட்டு போய் திருப்பியும் கீழே வந்து இறக்கி விடுற மாதிரி ஒரு கேமரா ஒர்க் வந்து பாகுல் ரமேஷ் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு முறையில் இந்த படம் வந்து வெளி வந்திருக்குது. இதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.